everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம் 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான். சோ அதுவும் சாப்டர் 6ல சோ அத்தியாயம் 6 இந்த முக்கோணவியல்ல நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கு இல்லீங்களா? சோ அந்த அத்தியாயத்தை நம்ம கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். சோ அந்த அத்தியாயம் எளிமைதான் சொல்றதுதான் இந்த வீடியோ, சரிங்களா? சோ இந்த வீடியோல அந்த அத்தியாயத்தோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இருக்கு, சரிங்களா? சோ முக்கோணவியல் அத்தியாயத்தோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் இந்த வீடியோ. சோ பார்ட் 1 பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்ட் 1 பார்த்துட்டு வாங்கடாமா. சோ அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும், சரியா? சோ பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. இது பார்ட் 2 செஷன், சரியா? ஓகே गाइस, ஆர் யூ ரெடி ஃபார் பார்ட் 2? சோ பார்ட் 2க்கு யாரெல்லாம் ரெடிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றதுக்கு நம்ம 100 லேர்னிங் சேனல் இருக்கு, தமிழ் மீடியம் சேனல். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் பப்ளிக் எக்ஸாம்க்கு வேணாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். சோ என் சைடுல இருந்து நான் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கேன். எக்ஸாம்க்கு ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்கு. சோ ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சரிமா. சோ இப்போ பார்ட் 2க்குள்ள போயிடலாமா? ஓகே வாங்க. சோ பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. 2 கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தோட 2 பக்கங்களையும் கடல்ல பயணம் செய்து இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உயரம் 2 கப்பல்ல இருந்தும் கலங்கரை விளக்கத்தோட உயரம் பாத்தீங்கன்னா 200 மீட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. சோ 2 கப்பலுக்கும் கலங்கரை விளக்கத்தோட உயரம் 2 கப்பல் இருக்கிறதுக்கும் கலங்கரை விளக்கத்தோட உயரம் 200 மீட்டர். சோ அது மட்டும் இல்லாம இந்த 2 கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, சரியா? ஓகே. சோ இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் அப்ப எப்பவுமே இந்த முக்கோணவியல்ல இந்த 6.2, 3, 4 இந்த 3 பயிற்சியில மட்டும் டயக்ராம் அதாவது வரைபடம் போட்டாதான் கேள்விகள் எல்லாம் எளிமையா புரியும் நமக்கு, சரிங்களா? ஓகே. சோ வரைபடம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இந்த மாதிரி ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு. சோ அதோட இரு பக்கங்களையும் பயணம், இத கலங்கரை விளக்கம். அதோட இரு பக்கங்களையும் கப்பல்கள் பயணம் செய்து இங்க ஒரு கப்பல் பயணம் செய்து இங்க ஒரு கப்பல் பயணம் செய்து, சரிங்களா? ஓகே. சோ 200 மீட்டர் எது கலங்கரை விளக்கம், அதாவது இதுதான் கலங்கரை விளக்கம். இது 200 மீட்டர் கொடுத்துட்டாங்க, சரி. அடுத்தது இரு கப்பல்கள் இடையே உள்ள தொலைவு. சோ ஒரு கப்பல் இந்த பக்கம், ஒரு கப்பல் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? சோ 2 பக்கமும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஏற்ற கோணங்கள் முறையே 30 மற்றும் 45 டிகிரி ஆகும். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? சோ உச்சியில இருந்து ஏற்ற கோணங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ முறையே எப்படி கொடுத்திருக்காங்க? 30 டிகிரி 1, 45 டிகிரி 1ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதை எப்படி எடுத்துக்கலாம்? எந்த சைடு 30 எடுக்கிறது, எந்த சைடு 45 எடுக்கிறதுங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? சோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 30 டிகிரி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ கலங்கரை விளக்கத்துல இருந்து இந்த சைடு தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ இது 30 டிகிரி. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கோணத்துல ஃபர்ஸ்ட் இதுதானே, அது 30 டிகிரி. அப்புறம் இது 45 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்தது பாருங்களேன். இப்ப அவங்க கொடுத்தது எல்லாமே சொல்லியாச்சு, விளக்கத்தோட உயரமும் சொல்லியாச்சு, இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. சோ அப்போ இங்க ஒரு கப்பல் இருக்கு, இங்க ஒரு கப்பல் இருக்கு. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த தொலைவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரியா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இந்த தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், சரிங்களா? ஓகே. சோ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இதுக்கு பேர் வச்சுக்கலாம் வாங்க. சோ ஏன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இத ஏன்னு வச்சுக்கோங்க, இத பின்னு வச்சுக்கோங்க, இத சின்னு வச்சுக்கோங்க, இத டின்னு வச்சுக்கோங்க, சரியா? கலங்கரை விளக்கம் ஏபி, இந்த சைடு இருக்கிறது சி கப்பல், அந்த பக்கம் இருக்கிறது டி கப்பல், சரிங்களா? ஓகே. இதுல சந்தேகம் இருக்கா? சரி. இப்ப இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏபி என்பது அந்த கலங்கரை விளக்கத்தோட உயரம், சரிங்களா? சோ ஏபி என்பது கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரமாகும். அடுத்தது
சியும் டியும் இரு கப்பல்கள் இல்லையா? சோ இரு கப்பல்களின் இடங்கள் சரியா? மற்றும் இங்கு மேலும் சி மற்றும் டி என்பது இரு கப்பல்களின் இடமாகும். இரு கப்பல்களின் இடமாகும் சரிங்களா? சோ ஏபிங்கிறது கலங்கரை விளக்கத்தோட உயரம் உண்மைதானே? சோ இதுதானே ஏபி. சோ இது கலங்கரை விளக்கத்தோட உயரம் தானே? புரிஞ்சுதுங்களா? சோ அதான் ஏபி, அதுதான் கலங்கரை விளக்கத்தோட உயரம் இல்லையா? ஓகே. சிடிங்கிறது இங்க ஒரு கப்பல் இங்க ஒரு கப்பல், அப்ப சியும் டியும் இரு கப்பல்களோட இடம் தானே? சோ அதுதான் சொல்லிருக்கு சரிங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்தது பாருங்களேன், இங்க இருக்கக்கூடியது கொடுத்திருக்கிறதெல்லாம் எழுதிடலாம். நல்லா கவனிங்க, இந்த விஷயத்த ரொம்ப நல்லா கவனிக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது ஏபி எவ்வளவு? 200 மீட்டர். ஏபி எவ்வளவு? 200 மீட்டர். சோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். ஏபி அப்படிங்கிறது 200 மீட்டர். சரி, அடுத்தது கோணம் எடுக்கணும். கோணம் எடுத்தீங்க அப்படின்னா கோணம் எடுத்தீங்கன்னா ஏசிபி, இந்த கோணம் எவ்வளவு? 30 டிகிரி இல்லையா? ஏசிபி இந்த கோணம் எவ்வளவு? 30 டிகிரி. சோ கோணம் ஏசிபி வந்து 30 டிகிரி. அடுத்தது அதே மாதிரி ஏடிபி இப்படி எடுக்கணும். ஏடிபி மேம் இல்ல இன்னொரு சின்ன க்ளூ கொடுங்கன்னா, நடுவுல இருக்கிறதுல ஆங்கிள் வரணும். இப்ப நான் ஏடிபின்னு எடுத்தேன்னா இந்த டீக்கு தான் எனக்கு கோணம் இருக்கணும். அப்ப டி பக்கத்துல தானே எனக்கு கோணம் இருக்கு. அப்ப டி நடுவுல வந்துச்சுல, அப்படி நடுவுல வர மாதிரி எடுத்தா ஏடிபி. புரிஞ்சுதுங்களா? இது ஒரு ட்ரிக் சரியா? ஓகே. ஏடிபி என்ன? 45 டிகிரி. சோ ஏடிபி வந்து 45 டிகிரி. ஏடிபி வந்து 45 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இரு கப்பல்களுக்குள்ள தொலைவு தானே கேட்டிருக்காங்க, இருக்கட்டும் சரிங்களா? இப்போ பிஏசி அப்படிங்கிற இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்க போறோம். அதாவது எந்த முக்கோணம் அப்படின்னா பிஏசி, இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்க போறோம் சரிங்களா? சோ இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்து கண்டுபிடிக்க போறோம். சோ கோணம் பிஏசி எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கு, which means தீட்டாக்கு ஆப்போசிட்ல ஆப்போசிட். இது ஹைப்போடெனியஸ், இது அட்ஜஸ்ட். நம்ம கிட்ட கோணம் தீட்டா இருக்கு, ஆப்போசிட் இருக்கு. சோ அப்போ இது எந்த பக்கம்? tan தீட்டா இல்லையா? சோ tan தான் எடுக்கணும். நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆப்போசிட் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் நமக்கு தெரியாது. சோ ஒண்ணு இருக்கு ஒண்ணு தெரியாது. அப்ப அது ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடியது tan இல்லையா? சோ ஏன்னா நமக்கு அட்ஜஸ்டன்ட் சைடு தானே வேணும், நமக்கு வேணுங்கிற சைடு. ஃபர்ஸ்ட் நீங்க இது எப்படி யோசிக்கணும்னா, இருக்கிற புள்ளி ஃபர்ஸ்ட் என்ன புள்ளி நம்ம கிட்ட இருக்கு, இந்த இடத்துல ஆப்போசிட் புள்ளி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜஸ்டன். இதுக்கான அட்ஜஸ்டன் இந்த தொலைவு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கான அட்ஜஸ்டன் தான் நமக்கு தேவை. சோ அட்ஜஸ்டன் நமக்கு தேவை. அப்ப இருக்கிறது தேவைப்படுறது, இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது எது? OA, ஆப்போசிட் அட்ஜஸ்டன். ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன் என்ன? tan தீட்டா. அப்ப tan தீட்டா தான் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? சரி, சோ அப்ப tan தீட்டா தான் எடுக்கணும். சோ அப்ப tan தீட்டா, இங்க தீட்டாக்கு பதிலா என்ன இருக்கு? இங்க கோணம் பாருங்க, தீட்டாக்கு பதிலா என்ன இருக்கு? 30 டிகிரி. சோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு tan ஓட ஃபார்முலா என்ன? O by A இல்லையா? சோ ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் இல்லீங்களா? சோ ஆப்போசிட் என்ன? 200. அட்ஜஸ்டன்ட் என்ன? தெரியாது நமக்கு இல்லையா? சோ இது அட்ஜஸ்டன்ட், இது நமக்கு தெரியாது. சோ இது எப்படி வச்சுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் BA by AC ன்னு எழுதிக்கலாம். AB by AC, AB by AC இல்லையா? சோ ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு தான் AB, அட்ஜஸ்டன்ட் சைடு தான் AC சரிங்களா? ஓகே. சோ tan 30 ஓட வேல்யூ என்ன? மதிப்பு என்ன? 1/√3. tan 30 ஓட மதிப்பு 1/√3. AB என்ன? AB பாத்தீங்கன்னா 200. சோ 200 அப்படியே போட்டுக்கோங்க. AC என்ன? AC பாத்தீங்க அப்படின்னா கீழே தெரியாது. சோ அதனால அது அப்படியே AC ன்னு வச்சுக்கலாம் சரியா? இப்போ கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா AC equal to 200√3 வந்துரும் இல்லையா? சோ AC equal to 200√3 வந்துரும். கிராஸ் பண்ணீங்கன்னா AC equal to 200√3 வந்துருமா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு முக்கோணம் எடுத்துக்க போறோம் சரிங்களா? சோ இந்த முக்கோணம் எடுத்துக்க போறோம். BADங்கிற முக்கோணத்தை எடுத்துக்க போறோம் சரியா? இப்போ அடுத்தது கோணம்
பிஏடி எடுத்துக்க போறோம். கோணம் பிஏடி எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? கோணம் பிஏடி எடுத்தோம்னா இதுல இருக்கக்கூடிய கோணம் என்ன? 45. So tan 45. So tan 45 equal to tan என்ன? opposite by adjacent இல்லீங்களா? So tan ங்கிறது opposite by adjacent. So இதுக்கு எதிரில இருக்கிறது opposite, இது ஒட்டி கீழ இருக்கிறது adjacent. சரிங்களா? Okay. So opposite by adjacent. Opposite வந்து 200 மீட்டர், adjacent வந்து நமக்கு தெரியாது இல்லையா? சோ இந்த இடத்துல tan தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா நமக்கு opposite தெரியும், ஆனா நமக்கு என்ன தேவை? adjacent தேவை. opposite தெரியும், என்ன தேவை? adjacent தேவை. இப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்றது tan theta. சோ அதனால tan theta எடுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஏன் tan theta எடுக்கிறோம்னு? ஓகே. சோ அப்ப 200 பை adjacent side நமக்கு தெரியாதுல, இங்க கீழ இருக்கிறது. சோ தெரியாதுங்காட்டி AD னே வச்சுக்கலாம். இதோட பேருவே இங்க வச்சுக்கலாம். சரியா? AD னே வச்சுக்க போறோம். இங்க வந்து BAB divided by AD. AB divided by AD. So tan 45 ஓட மதிப்பு என்ன? 1 இல்லையா? சோ நான் தயவு செஞ்சு அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கொடுத்தலாமா? சோ அதை நீங்க தரவா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லிருக்கேன். சோ அந்த பாக்ஸ் நீங்க தரவா பார்க்கணும்னே அவசியம் இல்ல. அதோட ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா நீங்களே அந்த பாக்ஸை சட்டனா போட்டுடலாம் இல்லையா? ஓகே. சோ AB என்னது? AB பாத்தீங்கன்னா 200 இல்லையா? சோ 200 போட்டுக்கோங்க பை AD என்ன? AD பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. சோ AD அப்படியே வச்சுக்கலாம். AD னே வச்சுக்கலாம். சோ AD இப்போ கிராஸ் பண்ணிக்கலாமா? கிராஸ் பண்ணீங்கன்னா வகுத்தல்ல இருக்கிற AD இந்த சைடு வந்தா பெருக்கல்ல வந்துரும். ஒண்ணு வந்து இப்போ ஒண்ணு கூட எதை பெருக்கினாலும் அதுதான். சோ அப்ப ஒண்ணு கூட AD பெருக்கினாலும் AD தான் வரப்போகுது. சோ AD equal to 200. அப்ப நமக்கு AC கிடைச்சிருச்சு, AD கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? கீழே இருக்கக்கூடிய தொலைவு CD தான் நமக்கு வேணும் இல்லையா? இந்த கீழே இரண்டு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு. சோ Cங்கிற ஒரு கப்பல், Dங்கிற ஒரு கப்பல், ரெண்டு கப்பலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொலைவு தான் கேட்டிருந்தாங்க. சோ CD எப்படி எழுதிக்கலாம்? CA பிளஸ் AD எழுதிக்கலாம். CD எப்படி எழுதிக்கலாம்? CD எப்படி எழுதிக்கலாம்? CA பிளஸ் AD எழுதிக்கலாம் இல்லைங்களா? சோ CAங்கிறது என்ன? CA அப்படிங்கிறது என்ன? AC CA எல்லாம் ஒண்ணுதான். சோ 200√3 பிளஸ் ADங்கிறது என்ன? 200. சோ இப்ப ரெண்டுல இருந்து 200 பொதுவா எடுத்துக்கலாமா? இதுலயும் 200 இருக்கு, அதுலயும் 200 இருக்கு. சோ பொதுவா ஒரு 200 பொதுவா எடுத்துக்கலாம். அப்ப இங்க மீதி என்ன இருக்கும்? இப்ப 200 வெளியே போயிடுச்சு. அப்ப மீதி இங்க என்ன இருக்கும்? √3 மட்டும் இருக்கும். இங்க இருந்ததே ஒரு 200, அதுவும் பொதுவா வெளியே போயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல 1 இருக்கும் இல்லையா? 1. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ 200 into √3. √3 ஓட மதிப்பு என்ன? 1.732 இல்லைங்களா? சோ √3 ஓட மதிப்பு என்ன? 1.732 பிளஸ் 1. √3 ஓட மதிப்பு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை கொஸ்டின்ல கொடுத்துருவாங்களாமா, ஒவ்வொரு தடவை கொடுக்க மாட்டாங்க. சோ இதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1.732 √3 ஓட மதிப்பு. சரியா? ஓகே. சோ which is equal to 200 into 1.73 கூட ஒரு 1 கூட்டணும்னா 2.732. சோ 2.732. சோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கிடலாங்களா? சரி வாங்க. சோ 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, 2 2s are 4, 4 plus 1 5. ரெண்டு 0 பின்னாடி இருக்கு, ரெண்டு 0 போட்டுக்கோங்க. மொத்தம் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சாச்சு. அப்ப 546.4 மீட்டர். இதுதான் வந்து தொலைவு. புரிஞ்சுதுங்களா? சோ எனவே இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு. சோ அங்க கேட்டிருக்காங்கல்ல, சோ இடையே உள்ள தொலைவு. எனவே கடைசியில் எடுத்து எழுதணும் கண்டிப்பா. சரிங்களா? ஓகே. சோ எனவே இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு, இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவுங்க? சோ அப்ப இடையே உள்ள தொலைவு என்ன கிடைச்சிருக்குங்க நமக்கு? 546.4 மீட்டர்னு கிடைச்சிருக்கு இல்லையா? 546.4 மீட்டர்னு கிடைச்சிருக்கு இல்லையா? சோ எனவே இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு 546.4 மீட்டர் ஆகும். சரிங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்த கேள்வி போலாமா? சோ ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. சோ பொறுமையா கம்ப்ளீட்டா பாருங்க. சோ இடையில ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா புரியாது. சரியாடாமா? ஓகே. சோ செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே 38 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க.
60 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தோட உச்சியிலிருந்து செங்குத்தா உள்ள ஒரு விளக்கு கம்பத்தோட உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள். சோ இந்த பக்கம் ஒரு கோபுரத்தோட உச்சி இருக்கு. உங்களுக்கு வரைபடம் போடுறேன், ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒரு கோபுரம் வரைஞ்சுக்கலாம். சோ கோபுரம் இங்க இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரம். சோ இந்த கோபுரத்தோட உயரம் பாத்தீங்கன்னா 60 மீட்டர். இதுக்கு பேர் வச்சுக்கலாம் ஏ பின்னு பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் கோபுரம். ஓகேவா? ஓகே. இப்போ 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பம் இங்க இருக்கு. அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? சி டின்னு வச்சுக்கலாம். இதான் விளக்கு கம்பம். சோ விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணம். உச்சியில இங்கிருந்து உச்சியில ஒரு கோணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து அந்த உச்சியில ஒரு கோணம், அது மட்டும் இல்லாம கடைசி கீழே ஒரு கோணம். சரிங்களா? ஓகே. சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உச்சி கோணம் இந்த இடத்துல ஒரு முடிவு இருக்கும் இல்லைங்களா? அதாவது நல்லா கவனிங்க, கோபுரத்தோட இது கோபுரத்தோட உச்சி. சரி, இதான் கோபுரத்தோட உச்சி. இது விளக்கு கம்பம் இதோட முடியுது இல்லையா? சோ அதை மார்க் பண்ணிட்டேன். கோபுரத்தோட உச்சியில இருந்து விளக்கு கம்பத்தோட உச்சியையும், இதே கோபுரத்தோட உச்சியில இருந்து கீழே கடைசி முடிகிற இதோட, அதாவது விளக்கு கம்பத்தோட முடிவு ரெண்டையும் பார்க்கும்போது, மேல பார்க்கும்போது 38 டிகிரியா, இங்க பார்க்கும்போது 38 டிகிரி, கீழே பார்க்கும்போது 60 டிகிரி. அது இப்படி மார்க் பண்ணக்கூடாது. 60 டிகிரி கீழே இங்க ஒரு கோட்டை போட்டு இங்க 60 டிகிரின்னு மார்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே. சரி, முடிகிற இடத்துல 60 டிகிரி மார்க் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. இந்த உயரம் கேட்டிருக்காங்க. சிடி என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. புரிஞ்சுதா? ஓகே. சோ வரைபடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த புள்ளி எம்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. சோ இது எப்படி மேம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இதுதான் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இது சிடி கேட்டிருக்காங்க. அந்த சிடியை ஹெச்னு வச்சுக்கலாமா? இதுதான் கேட்டிருக்காங்க, இதை ஹெச்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. சோ இந்த தொலைவை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ கண்டிப்பா இது எக்ஸா இருந்துச்சுன்னா நிச்சயமா இதுவும் எக்ஸா தான் இருக்கும் இல்லையா? இதுவும் எக்ஸா தான் இருக்கும் இல்லைங்களா? ஓகே. சோ அவ்வளவுதான். சரியா? வரைபடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இப்போ ஏபிங்கிறது என்னங்க? ஏபிங்கிறது என்ன? கோபுரத்தின் உயரம். ஏபி என்பது கோபுரத்தின் உயரம். ஏபி என்பது கோபுரத்தின் உயரம். அதாவது கோபுரத்தின் உயரம் என்னன்னு வச்சிருக்கோம்? ஏபி, அதாவது 60 இல்லையா? 60 மீட்டரா? 60 மீட்டர். அடுத்தது சிடிங்கிறது என்னன்னு வச்சிருக்கோம்? ஹெச்னு வச்சிருக்கோம் இல்லையா? சிடி ஈக்குவல் டு ஹெச். டிபி என்ன? டிபியு எம்சியு சிஎம்ஓ. டிபியு சிஎம்ஓ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். டிபியு சிஎம்ஓ இது ரெண்டும் என்னது? எக்ஸ். சோ டிபியு சிஎம்ஓ எக்ஸ். சரிங்களா? ஓகே. சோ இப்போ கோணங்கள் எடுத்துக்கலாம். சோ கோணங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு இல்லையா? ஓகே. சோ கோணங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? என்ன ஐடியா இருக்கா கோணங்கள் எடுக்கிறதுக்கு? கோணங்கள் நான் என்ன சொல்லிருக்கேன், உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்திருக்கேன். கோணம் இருக்கிறது நடுவுல கொண்டு போனேன். அப்போ எப்படி எடுத்துக்கலாம் கோணம்? ஏசிஎம் எடுத்துக்கலாமா? ஓகே. சோ அப்ப கோணம் ஏசிஎம் எவ்வளவு? கோணம் ஏசிஎம் 38 டிகிரி இல்லையா? சோ 38 டிகிரி. மற்றும் இன்னொரு கோணம் பாருங்க, இன்னொரு கோணம் கொடுத்திருக்காங்க. அது என்ன கொடுத்திருக்காங்க? அதே மாதிரிதான் ஏடிபி. ஏடிபி 60 டிகிரி இல்லையா? சோ ஏடிபி 60 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ ஏசிஎம் எடுத்தாச்சு, ஏடிபியும் எடுத்தாச்சு இல்லையா? ஓகே. சோ இப்ப இந்த ரெண்டு கோணங்களும் எடுத்தாச்சு. இப்போ ஒரு முக்கோணம் எடுத்துக்க போறோம். எந்த முக்கோணம் எடுத்துக்கலாம்? ஏஎம்சி, அதாவது ஏசிஎம் அப்படிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்க போறோம். சரியா? சோ கோணம் ஏஎம்சி இல்லனா ஏசிஎம் எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ இது ரெண்டும் எடுத்தோம்னா கவனிங்களேன் இந்த இடத்துல. சோ ஏஎம்
ஏபி ஃபுல்லா தெரியும், ஆனா ஏஎம் தெரியாது இல்லையா? ஓகே, சோ ஏஎம் பை எம்சி வரும். எம்சியும் நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை? சிடி தான் நமக்கு தேவை. மிஞ்சி போனா எம்பி நமக்கு தேவை இல்லையா? ஓகே, சோ நமக்கு இந்த பக்கம் இருக்கு ஆப்போசிட் இல்ல அட்ஜசன்ட் இருக்கு. அப்ப அது ரெண்டு வச்சுதான் நம்ம கண்டே பிடிக்கணும். சோ அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல tan தான் இல்லையா? அது ரெண்டையும் ரிலேட் பண்றது tan தான். சோ அப்போ ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் ரிலேட் பண்றது tan. சோ tan θ எடுத்துக்க போறோம். இங்க 38 டிகிரி இருக்கு. சோ tan 38 டிகிரி இல்லையா? சோ tan 38 டிகிரி ஈக்குவல் டு என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan θனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது கோணம், கோணத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது ஆப்போசிட், கோணத்தை ஒட்டி கீழ இருக்கிறது அட்ஜசன்ட் இல்லீங்களா? சோ ஆப்போசிட் என்ன கொடுத்திருக்காங்க? இந்த இடத்துல ஆப்போசிட் பாத்தீங்கன்னா AM, adjacent என்ன? CM, adjacent என்ன? CM. so AM by CM இல்லீங்களா? so opposite by adjacent, AM by CM இல்லீங்களா? ஓகே, so tan 38 டிகிரிக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்களா? கேள்வியிலேயே கொடுத்திருப்பாங்க. so AM தெரியாதுல, so அதனால AM னே வச்சுக்கலாம். tan 38 டிகிரிக்கு அவங்க மதிப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா? so tan 38 டிகிரிக்கு என்ன மதிப்பு கொடுத்திருக்காங்க? 0.7813 கொடுத்திருக்காங்க. so போட்டுக்கலாம் 0.7813. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் எக்ஸாம்ல கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்கடா, சோ பயப்பட வேணாம் சரியா? ஓகே, சோ டிவைடட் பை CM. CM என்னதுங்க? CM அப்படிங்கிறது x ன்னு வச்சிருக்கோம் இல்லையா? சோ x போட்டுக்கலாம். இப்போ வகுப்பில் இருக்க அந்த பக்கம் போனா பெருக்கல். சோ 0.7813 into x equal to AM. பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு வந்தா வகுத்தல் இல்லையா? சோ வகுத்தல் இருக்கிறது அந்த பக்கம் போனா பெருக்கல் ஆகும், பெருக்கல் இருக்கிறது அந்த பக்கம் வந்தா வகுத்தல் ஆகும் இல்லையா? ஓகே, சோ அப்ப x மட்டும் இந்த பக்கம் இருக்கும். AM டிவைடட் பை என்னன்னு கிடைக்குங்க? 0.7813 கிடைக்கும். 0.7813. சோ x கிடைச்சிருச்சுங்களா? அடுத்தது பாருங்களேன். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த முக்கோணம் எடுத்துடலாம். சோ அடுத்த முக்கோணம் என்ன எடுக்கலாம்? ADB எடுத்துக்கலாமா? ஓகே, சோ ADB எடுத்துக்கலாம். சோ அடுத்த முக்கோணம் ADB. கோணம் ADB எடுத்தோம்னா அங்க tan 60 டிகிரி இல்லீங்களா? இங்க கோணம் 60 இருக்கு. சோ tan 60 டிகிரி ஈக்குவல் இதுலயும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? சோ ஆப்போசிட் நமக்கு தெரியும் AB இல்லையா? அட்ஜசன்ட் DB. சோ AB by DB. tan 60 equal to tan 60 tan theta tan 60 equal to opposite AB adjacent DB. so AB நமக்கு என்னன்னு தெரியும்? 16 தெரியும் இல்லையா? இது ஃபுல்லா தான் AB. so இது ஃபுல்லா 16 தெரியும், இது ஃபுல்லா x ன்னு தெரியும் இல்லையா? ஓகே, so tan 60 ஓட மதிப்பு என்னங்க? √3 இல்லையா? so அப்ப √3 equal to AB ஓட மதிப்பு 60 by DB ஓட மதிப்பு x. சோ இப்போ வகுத்தல் இருக்க சைடு போனா பெருக்கல் ஆயிடும். சோ பெருக்கல்ல போயிடும், பெருக்கல்ல இருக்க இந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். சோ ஈக்குவல் டு 60 by √3. இது ரெண்டையும் எடுத்து மாத்திக்க போறோம் சரிங்களா? ஓகே, சோ 60 எப்படி எழுதிக்கலாம்? 3 2s are 60, அதாவது 3 into 20 60யா? ஓகே, சோ x equal to 3 into 20 divided by √3 இல்லீங்களா? ஓகே, சோ x equal to இந்த 3 √3 into √3 எழுதிக்க போறோம். அது 3 எப்படி எழுதிக்க போறோம்? √3 into √3 எழுதிக்க போறோம். so √3 into √3 into 20 by √3. √3 போயிடும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x க்கு மதிப்பு 20 √3 கிடைக்கும் சரிங்களா? so x க்கு மதிப்பு 20 √3. புரிஞ்சுதுங்களா? so x ஓட மதிப்பு என்ன? 20 √3 கிடைச்சிருக்கு. இப்போ இத 1 ன்னு வெச்சுக்கோங்க, இத 2 ன்னு வெச்சுக்கோங்க. இரண்டை ஒன்றில் பிரதியிட கிடைப்பது. சோ இரண்டை ஒன்றில் பிரதியிட கிடைப்பது. இரண்டை ஒன்றில் பிரதியிட கிடைப்பது. சோ ரெண்டு ஒண்ணுல பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும்? சோ x க்கு பதிலா 20 √3 போடணும் இல்லையா? சோ நீங்க 20 √3 க்கு மதிப்பு இங்க டைரக்டா கூட இப்படியே கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. x equal to 20 into √3 க்கு மதிப்பு என்ன சொல்லி கொடுத்த கடைசி கேள்வியில? 1.732 சொல்லி கொடுத்த இல்லையா? சோ அது போட்டுக்கோங்க 1.732. சோ அப்ப x equal to 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, 2 1s are 2, 2 plus 1 3. ஒரு 0 இருக்கு, பின்னாடி போட்டுக்கோங்க. 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட். அப்ப x equal to 34.640. புரிஞ்சுதுங்களா? இப்போ இத கொண்டு ஈஸியா போட்டுடலாம்ல. இது ரெண்டும் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா கொண்டு இதுல போட்டுடலாம். சோ இதுல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? x க்கு பதிலா 34.64 போட்டுக்கலாம். சோ x க்கு பதிலா 34.64
0 வேணா நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். சரியா, பிரச்சனை இல்லை. சோ ஈக்குவல் டு AM பை கீழே என்ன இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா 0.7813 இருக்கு இல்லையா, 0.7813. இப்போ வகுத்துல இருக்க ஆன்சர் போனா பெருக்கல்ல மாறிடும். சோ 34.64 into 0.7813 equal to AM. சோ இது ரெண்டையும் பெருக்கிடலாங்களா? சோ இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், 0.7813 into 34.64. 4 3s are 12, 4 1s are 4 5, 4 8s are 32, 4 7s are 28, 2 9 30 31. So 3 அடுத்து திருப்பி 6 6 3s are 18, 6 1s are 6 7, 6 8s are 48, 6 7s are 42, 42 plus 4 46. So 46. அடுத்தது 4 ல பண்ணா 2 5 2 1 3, 3 ல பண்ணோம்னா 3 3s are 9, 3 1s are 3, 3 8s are 24, 3 7s are 21, 23. So 2 13 7 8 10 12 8 9 10 19 24 6 8 10 13 4 8 9 10 10. இப்ப எவ்வளவு டிஜிட் தள்ளி பாயிண்ட், இங்க 2 இங்க 4 இல்லையா. சோ 1 2 3 4 2 6 மொத்தம் 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா 30.30 வரும், 03 வரும். சோ இதுக்கு உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னா, so nearly 30, அதாவது 30 கிட்ட கிடைக்கும், அதாவது 27.064232 வருது இல்லையா. ஓகே, சோ நம்ம இத எப்படி எடுத்துக்கலாம், 27.06 பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். சோ 27.06 மட்டும் எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு AM. சோ AM கிடைச்சிருச்சா? ஓகே, சோ AM கிடைச்சிருச்சு. இப்போ AM கிடைச்சிருச்சு, நமக்கு பிரச்சனை இல்ல. இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும், இந்த AM நமக்கு தெரிஞ்சிருச்சு, மொத்தமாவும் தெரியும், அப்ப கண்டிப்பா MB கண்டுபிடிச்சிடலாமா? ஷியரா? சோ AM தெரியும், AM தெரியும், ABயும் தெரியும். சோ இந்த பகுதி தெரியும், இந்த ஹோல் பகுதி தெரியும். இப்ப இது ரெண்டையும் வச்சு இந்த பகுதியை கண்டுபிடிக்கலாமா கூடாதா? நிச்சயமா கண்டுபிடிக்கலாம். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா, ஒரு செவ்வகம் எடுத்தீங்கன்னா செவ்வகத்தோட ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலா, சோ எதிர் எதிர் பக்கங்கள் சமமா இருக்குமா? அப்போ இந்த MBயும் இந்த CDயும் சமமா இருக்குமா? இருக்குமா? இது எப்படி எக்ஸா இருக்கும் போது இது எக்ஸா இருக்கு, அதே மாதிரி MBயும் CDயும் சமமா இருக்கும் இல்லைங்களா. சோ இப்ப MB கண்டுபிடிச்சிட்டோம்னா CD கண்டுபிடிச்ச மாதிரி, அவங்க கேட்ட ஹைட் கண்டுபிடிச்சல, அதாவது அந்த இதோட கம்பத்தோட விளக்கு கம்பத்தோட உயரம் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. ஓகே, சோ அதை எப்படி கண்டுபிடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் AM இருக்கு, இதை வச்சு நம்ம MB கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. சோ MBங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம், MB அப்படிங்கிறது மொத்த ABல இருந்து AM மைனஸ் பண்ணா போதும், மொத்த ABல இருந்து AM மைனஸ் பண்ணா போதும் MB கிடைச்சிரும் இல்லீங்களா. சோ மொத்த AB என்ன 60, AM என்ன 27.06. சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 32.93 கிடைக்கும் இல்லையா, 32.93 கிடைக்கும். சோ இதுதான் MB இல்லையா. சோ MB கிடைச்சிருச்சு இல்லீங்களா. சோ MBயும் அந்த சைடுல இருக்கக்கூடிய எதுவும் CDயும் ஒரே இது, MBயும் CDயும் ஒரே இது இல்லையா. சோ அப்ப இது வந்து என்ன சொல்லிடலாம், சோ CD ஈக்குவல் டு, எனவே CD ஈக்குவல் டு 32.93 மீட்டர். புரிஞ்சுதுங்களா. சோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், விளக்கோட உயரம் என்னதுங்க 30, அதாவது இந்த விளக்கு கம்பத்தோட உயரம், விளக்கு கம்பத்தோட உயரம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, விளக்கு கம்பத்தோட உயரம் 32.93 மீட்டர் சரிங்களா. சோ எனவே மேலும் விளக்கு கம்பத்தின் உயரம் 32.93 மீட்டர் ஆகும் சரிங்களா. விளக்கு கம்பத்தோட உயரம் என்னங்க 32.93 மீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி போலாமா? சரி வாங்க. சோ அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க, 13 மீட்டர் உயரம் உள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து
மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 45 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனல் இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்க. சோ 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தோட உச்சியிலிருந்து 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தோட உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தோட உச்சி அதோட அடிக்கோணம் ரெண்டும் சொல்லியிருக்காங்க. சோ முறையேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது மரத்தோட உயரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ரொம்ப எளிமையான கேள்வி. ஒரு மரம் இருக்கு, வரைபடம் போட்டு தெளிவா சொல்றேன். ஒரு மரம் இருக்கு. சோ 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம், இதுதான் ஒரு மரம். இது 13 மீட்டர் உயரம், சரிங்களா? ஓகே. சோ அந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்தை பாக்குறோம். சோ இன்னொரு மரம் இப்படி இருக்கு. சோ அந்த மரத்தோட உச்சி அடி, உச்சியை பார்க்கும்போது இங்க ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தோட உச்சியில இருந்து, இந்த பெரிய மரத்தோட உச்சியில இருந்து சின்ன மரத்தோட உச்சியை பார்க்கும்போது கோணம் என்ன அப்படின்னா, கோணம் 45 டிகிரி ஏற்ற கோணம். இங்க இருந்து 45 டிகிரி. இதே அங்கிருந்து கீழே அடிய பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு டிகிரி? அடி பாத்தீங்க அப்படின்னா 30 டிகிரி, சரிங்களா? இது ஒரு பெரிய மரம். அந்த மரத்தோட அளவு வந்து 13 மீட்டர். சோ இந்த மரத்தோட பெரிய மரத்தோட உச்சியில இருந்து சின்ன மரத்தோட உச்சியை பார்க்கும்போது 45 டிகிரி. அதே பெரிய மரத்தோட உச்சியில இருந்து சின்ன மரத்தோட அடியை பார்க்கும்போது 30 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? ஏற்ற கோணம் கொடுத்திருக்காங்க. இரண்டாவது மரத்தோட உயரம், இந்த மரத்தோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹெச்னு வச்சுக்கலாம், ஹைட், உயரத்தை ஹெச்னு வச்சுக்கலாம். சோ அதுதான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ இங்க ABCD எல்லாம் மார்க் பண்ணிக்கலாமா? சோ நம்ம பார்த்தோன்னே டயக்ராம் ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுருவோம் இல்லையா? சோ இதுல நான் போன சம் போட்ட மாதிரியே இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? கொஸ்டினுக்கும் இந்த வரைபடத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நான் போன தடவை போட்ட சேம் அதேதான் யூஸ் பண்ணி இந்த தடவையும் போட்டிருக்கேன். ஆனா ஒரே ஒரு மாற்றம் இந்த இடத்துல நிகழும். அது உங்களுக்கு தெரியுதா என்ன அப்படிங்கிறது? கொஸ்டின் பாருங்களேன். அங்க எல்லாமே ஏற்ற கோணம், இங்க ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம். அப்ப ஏற்ற கோணம் 45, இறக்க கோணம் 30. இந்த கேள்வியில இந்த ட்விஸ்ட் இருக்கு, சரிங்களா? சோ அதனால இந்த கேள்வி பார்க்கும்போது கவனமா பார்க்கணும், சரியா? அப்போ இறக்க கோணம் 30, இறக்க கோணம் 30, நம்ம ஏற்ற கோணத்துல 30 போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருந்தது அதே லைன் இல்லையா? சோ இப்ப இந்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான கேள்வி, கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அதாவது இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம மார்க் யாரா இருந்தாலும் சென்டம் ஸ்கோரரே மார்க் விடக்கூடிய ஒரு கேள்வி இது, சரிங்களா? ஓகே. சோ இறக்க கோணம் 30. அப்ப கீழிருந்து பார்க்கக்கூடிய கோணம் 30. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இரண்டாவது மரத்தோட உயரம் இதுதான் நான் சொன்ன மாதிரி, வித்தபடி சேம் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? AB அப்படிங்கிறது CD அப்படிங்கிறது இரண்டாவது மரத்தோட, அதாவது 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தோட உச்சியில இருந்து மற்றொரு மரத்தோட உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் கொடுத்துட்டாங்க. இரண்டாவது மரத்தோட உயரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, இப்ப இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, CD அப்படிங்கிறது முதல் மரம், ABங்கிறது இரண்டாவது மரம். நம்ம இப்படி வந்து நேரா பார்க்கணும். சோ நேரா பார்க்கும்போது கண்டிப்பா CDங்கிறது என்னதுங்க? சோ அப்படி பார்க்கும்போது இரண்டாவது மரத்தோட உயரம் அப்படிங்கும் போது இது முதல் மரம், இது இரண்டாவது மரம் இல்லைங்களா? சோ இது முதல் மரம், இது இரண்டாவது மரம். அப்போ இந்த மரத்தோட ஹைட் தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப இது 13 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? சோ கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே எடுத்தோன்னே அக்யூரேட் வரைபடம் போட முடியாது. நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம கொஸ்டின் ஃபர்ஸ்ட் புரிஞ்ச வரைக்கும் வரைபடம் போட்டுருங்க. சோ போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை கொஸ்டினை படிச்சு பாருங்க. சோ முதல் மரம், இரண்டாவது மரம். சோ ஃபர்ஸ்ட் மரம், ரெண்டாவது மரம். ரெண்டாவது மரத்தோட உயரம் கேட்டிருக்காங்க. சோ அப்ப ரெண்டாவது மரம்னா அதுதான் உயரம். அடுத்தது முதல் மரத்தோடது 13 மீட்டரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின், சரியா? அதனால ஒன்ஸ்க்கு ட்வைஸ் நீங்க ரெட் பண்ணணும், சரியா? ஓகே. சோ இப்ப இது ஃபுல்லா பார்த்தாச்சா? ஓகே. சோ இப்போ ஒரு தடவை மறுபடியும் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி. சோ 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி வந்துருச்சா? ஓகே. சோ அது எவ்வளவு சொல்லிருக்காங்க? அதோட ஏற்ற கோணம் 45. ஏற்ற கோணம் 45 கரெக்டா இருக்கு. அடுத்தது மற்றும் இறக்க கோணம் முறையே 30. இறக்க கோணம் அப்படின்னா கீழே இருந்து பார்க்கக்கூடியது, இது வந்து 30ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஓகே தான். அடுத்தது இரண்டாவது மரத்தோட உயரம் கேட்டிருக்காங்க. சோ அப்ப இரண்டாவது மரத்தோட உயரம் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரிதான் கொஸ்டினை இந்த அத்தியாயம் முக்கோணவியல்ல 6.234ல மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் லைட்டா ட்விஸ்டடா இருக்கும். அதனால ஒன்ஸ்க்கு த்ரைஸ் நீங்க கொஸ்டின் ரீட் பண்ணி வரைபடம் பாருங்க, சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை கொஸ்டின் ரீட் பண்ணும்போது வரைபடம் ஒரு மாதிரி வரும், ரெண்டாவது தடவை கொஸ்டின் ரீட் பண்ணும்போது
கொஞ்சம் மாடுலேஷன் வரும். மூணாவது தடவை அந்த கொஸ்டினை திருப்பி ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த வரைபடம் வந்து நமக்கு கரெக்டா எப்படி இருக்கணுமோ அப்படி கரெக்டா கிடைச்சிடும். சரியா? ஓகே. சோ இப்ப இதை எடுத்தாச்சு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது மரத்தோட உயர்வை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிரச்சனை கிடையாது, சிடி கிடைக்கணும் இல்லையா? ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? சிடி அப்படிங்கிறது முதல் மரம் இல்லையா? சோ சிடி என்பது முதல் மரம். அதனோட உயரம் என்ன கொடுத்திருக்காங்க? 13 மீட்டர் இல்லையா? சிடி என்பது முதல் மரம், மேலும் அதன் உயரம் என்ன கொடுத்திருக்காங்க? அதன் உயரம் 13 மீட்டர் ஆகும். சரிங்களா? ஓகே. சோ அப்போ முதல் மரத்தோட உயரம் நமக்கு தெரியும் இல்லையா? இரண்டாவது மரத்தோட உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே. சோ அதுக்கு முன்னாடி கோணங்கள் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். சோ சிக்கு பாத்தீங்கன்னா 45 டிகிரி கொடுத்திருக்காங்க. இப்ப எடுக்கும் போது ஏசிஎம் எடுக்கணும். அடுத்தது எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இதுல கோணம் பாத்தீங்கன்னா இங்க சிலேயே தான் அடுத்ததும் இருக்கு. அப்ப ஏசிபின்னு எடுக்கணும் அடுத்த கோணம் எடுக்கும் போது இல்லையா? ஓகே. சோ இது எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏசிஎம் கோணம் ஏசிஎம் எவ்வளவு? கோணம் ஏசிஎம் 45 டிகிரி இல்லைங்களா? சோ 45 டிகிரி கோணம் ஏசிஎம். சோ 45 டிகிரி. அடுத்தது பாருங்களேன், கோணம் ஏ இல்லைன்னா எம் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸி தானே. எம்சிபி இப்படி எடுத்துக்கோங்க. எம்சிபி என்ன? 30 டிகிரி. சோ எம் சி பி 30 டிகிரி. சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே. சோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப கோணங்கள் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம். சோ எந்த முக்கோணம் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈஸியான முக்கோணம் ஏஎம்சி எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தவை குட்டி முக்கோணத்தவை எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ முக்கோணம் ஏஎம்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல கோணம் எங்க இருக்கு? கோணத்துக்கு எழுத்தாப்புல இருக்குது, ஆப்போசிட் கோணத்தொட்டி கீழே இருக்குது, அட்ஜசன்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லையாமா? ஓகே. சோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரெண்டும் லிங்க் ஆனது என்னது? tan theta இல்லையா? சோ ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் ரெண்டையும் சேர்த்துறது tan theta. சோ அப்ப tan இந்த இடத்துல என்ன டிகிரி இருக்கு? 45 டிகிரி. சோ அப்ப tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்ங்கிறது என்னங்க? ஏஎம். அட்ஜசன்ட்ங்கிறது என்ன? சிஎம். சோ ஏஎம் பை சிஎம். ஏஎம் பை சிஎம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ ஏஎம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. எம்சிசிஎம் அதுவும் நமக்கு தெரியாது. சோ அதனால அப்படியே வச்சுக்கலாம். tan 45 ஓட மதிப்பு என்ன? 1. சோ 1 மட்டும் போட்டுக்கலாம். சோ 1 ஈக்குவல் டு ஏஎம் பை சிஎம். வகுத்துல இருக்க சிஎம் அந்த சைடு போனா பெருக்கல்ல போகும். சோ 1 கூட எதை பெருக்கணும்? அதேதான். சோ 1 கூட சிஎம் பெருக்கணும் சிஎம் தான். சோ அதனால இந்த சைடுல பெருக்கும் போது சிஎம் ஈக்குவல் டு ஏஎம் கிடைச்சிடும் இல்லைங்களா? சோ சிஎம் ஈக்குவல் டு ஏஎம் அப்படின்னு கிடைக்கும். சோ இத 1 வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது பிஎம்சி இது எடுத்துக்கோங்க. இந்த முக்கோணம் எடுத்துக்கோங்க. பிஎம்சிங்கிற முக்கோணம். சோ முக்கோணம் பிஎம்சி எடுத்தோம் அப்படின்னா கோணம் பிஎம்சி எடுத்தோம்னா அந்த இடத்துல என்னது? tan தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க கோணம் இருக்கு, இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு அட்ஜசன்ட், இதுதான் அட்ஜசன்டா வரும் இல்லையா? சோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரிலேட் பண்ணக்கூடியது இது tan theta இல்லையா? ஆப்போசிட் அட்ஜசன்ட் சேர்த்துறது tan theta. சோ அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? சோ ஆப்போசிட் என்ன? பிஎம் என்ன? எம்பி எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ பிஎம் பை எம்சி. பிஎம் பை எம்சி இல்லையா? சிஎம் எம்சி எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க இத கூட நீங்க அப்படியே எம்சின்னு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. சிஎம் எம்சி சிஎம்னே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல. சரியா? ஓகே. இப்ப tan 30 ஓட மதிப்பு என்ன? 1/√3. பிஎம் தெரியாது. பிஎம் நமக்கு தெரியும்ல. பிஎம் எவ்வளவு? பிஎம் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் பிஎம். இது மட்டும் தான் பிஎம். அப்போ இது பார்க்க ஒரு செவ்வகம் மாதிரி இல்ல? செவ்வகத்துல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலலா? அதாவது எதிர் பக்கங்கள் எல்லாம் சமமா? சோ அப்போ சிடியும் எம்பியும் சமமா? சிடியும் எம்பியும் சமம். அப்ப இது 13னா கண்டிப்பா இந்த பகுதி 13ஆ தானே இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. சோ அப்ப எம்பி என்ன? 13ஆ? சோ எம்பி கிட்ட தான் 13 போட்டுடலாங்களா? ஓகே. சோ பிஎம் பை எம்பி. சோ எதுக்கு வேணாலும் 13 போட்டுக்கலாம். சோ எம்பிபிஎம்லாம் ஒண்ணுதான். சோ 13 போட்டுக்கலாம். அடுத்தது சிஎம். சிஎம் நமக்கு தெரியுமா? சிஎம் வந்து ஏஎம்னு தெரியும் இல்லையா? சிஎம் எப்படி எழுதிக்கலாம்? ஏஎம்னு எழுதிக்கலாம். நீங்க சிஎம்னே அப்படியே போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஓகே. இப்ப கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா சிஎம் ஈக்குவல் டு 13√3.
13 into √3 இல்லையா? கிராஸ் பண்ணீங்கன்னா இப்ப cm equal to 13 into √3 ஓட மதிப்பு என்ன? 1.732. so 1.732. so இது ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1.732 into 13. 3 2s are 6, 3 3s are 9, 3 7s are 21, 3 1s are 3 4 5, 1 2s are 2, 1 3s are 3, 1 7s are 7, 1 1s are 1. 6 10 11 3 4 5 12 2. இப்போ உங்களுக்கு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் 22.516 கிடைக்குது இல்லையா? சோ அப்ப cm equal to 22.516 இல்லீங்களா? சோ இது அப்ராக்ஸிமேட்டா cm எப்படி எடுத்துக்கலாம்? 22.52 ன்னு எடுத்துக்கலாமா? ரவுண்ட் ஆஃப் பண்ணி 52 ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு அப்புறம் 5 க்கு மேல இருக்கு. சோ அதனால இது ரவுண்ட் ஆஃப் பண்ணா 2 ஆயிடும். சோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா cm க்கு வந்து 22.52 கிடைக்குது இல்லையா? ஓகேங்களா? சோ cm க்கு கண்டுபிடிச்சாச்சு. சோ cm கண்டுபிடிச்சா am கண்டுபிடிச்ச மாதிரியா? ஏன்னா am உம் cm உம் சமமா? சோ cm கண்டுபிடிச்சா அப்போ எனவே மேலும் am ஏன்னா cm உம் am உம் சமம். சோ அப்ப cm 22.52 னா am உம் 22.52 தான் இல்லையா? சோ 22.52 மீட்டர். சரிங்களா? ஓகே. சோ நமக்கு என்ன வேணும்? நமக்கு இந்த மொத்த ஹைட்டும் வேணும், am உம் வேணும், mb யும் வேணும். mb நமக்கு ஏற்கனவே தெரியும்னா cd யும் mb யும் சமம். சோ அத வச்சு நம்ம mb சொல்லிடலாம் இல்லையா? சரி, அப்போ நமக்கு மொத்தம் என்ன வேணும்? ab வேணும். ab எப்படி எழுதிக்கலாம்? மொத்த ab எப்படி எழுதிக்கலாம்? ab am plus mb ன்னு எழுதிக்கலாமா? இப்ப நமக்கு am உம் தெரியும், mb யும் தெரியும். சோ அது ரெண்டையும் கூட்டினாவே கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட இல்லையா? சோ ab equal to மொத்தம் அந்த ab எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? am plus mb ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? சோ am plus mb. am என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 22.52. சோ 22.52. mb என்ன? mb பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு mba mb bm எல்லாம் ஒண்ணுதானே? 13 இல்லையா? சோ 13. சோ இது ரெண்டையும் கூட்டணும்னா என்ன கிடைக்கும்? 2 3 5.52 மீட்டர். 35.52 மீட்டர். சோ அப்ப மொத்தம் இரண்டாவது மரத்தோட உயரம் என்ன? அதாவது இரண்டாவது மரத்தின் உயரம் 35.52 மீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? சோ இரண்டாவது மரத்தோட உயரம் என்ன? 35.52 மீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப ட்விஸ்டட் क्वेश्चन, இம்பார்ட்டன்ட் क्वेश्चனும் கூட. கொஞ்சம் டிஃபரண்டா ட்விஸ்டடா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்காட்டி இந்த क्वेश्चन எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ சொல்லுங்க, இந்த क्वेश्चन கஷ்டமா ஈஸி தான்? சோ உங்களுக்கு டயகிராம் போடும்போது ஞாபகம் வரும் மேம் எப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறது இல்லையா? சோ ஏற்ற கோணம் இருக்க கோணம் கவனமா கவனிக்கணும் இந்த கேள்வியில. சரிங்களா? கொஞ்சம் ட்விஸ்டடான கேள்வி, ஆனா சூப்பரான கேள்வி. சரிங்களா? ஓகே. சோ இந்த பார்ட்ல சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சோ இந்த பார்ட் 2 எப்படி இருக்குதுங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த பார்ட் 2 எப்படி இருந்துச்சு? சோ அடுத்த பார்ட் 3 க்கு நீங்க ரெடி ஆகுறதை கமெண்ட் பண்ணுங்க. சோ அப்பதான் உங்களுக்கு பார்ட் 3 வந்துட்டே இருக்கும். சரியா? ஓகே. சோ பார்ட் 2 எப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ். ஓகே? ஓகே, பை.